வணக்கம். மற்றொரு நிஜ நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுக்கு பின்னணியாக செயற்பட்டு வந்த ஒரு பெரும் போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்கை அமெரிக்க ராணுவம் மிக கொடூரமான வான்வழி மற்றும் கடல்வழி தாக்குதல் மூலம் முற்றிலுமாக நிர்மூலமாக்கியும் இருக்கின்றது. பசிபிக் பெருங்கடலில் ஆழமான மற்றும் ரகசிய பாதை வழியாக சென்று கொண்டிருந்த மர்ம கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை தற்சமயம் உலகளாவிய பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. பயங்கரவாத அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வேறறுக்கும் நோக்கில் அமெரிக்கா எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு சர்வதேச கடத்தக்காரர்களுக்கு விடுக்கப்பட்ட மிக முக்கிய எச்சரிக்கையாக பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. அமெரிக்காவின் தெற்கு ராணுவ கட்டமைப்பின் தற்போதைய தளபதியாக ஜெனரல் பிரான்சிஸ் டொனோவான் பிறப்பித்த அதிரடி மற்றும் அவசர உத்தரவின் பெயரில் இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டும் இருக்கின்றது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நிலவி வந்த அச்சுறுத்தல்களை கையாள்வதற்காக அமெரிக்க ராணுவத்தால் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கூட்டு பணிப்படை சதரன் ஸ்பியர் உடனடியாக களமிறக்கப்பட்டும் இருக்கின்றது. கட்டளை கிடைத்து அடுத்த சில நிமிடங்களிலே நவீன போர் விமானங்கள் மற்றும் அதிவேக கடற்படை கப்பல்களுடன் அமெரிக்காவின் சிறப்பு பிரிவினர் பசிபிக் பெருங்கடலில் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தங்களது அசுரவேக பயணத்தை தொடங்கியிருக்கின்றனர். கிழக்கு பசிபிக் கடற்பரப்பில் சர்வதேச தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் குற்ற கும்பல்கள் பயன்படுத்தி வரும் மிக ரகசியமான கடல் பாதைகள் பல காணப்படுகின்றது. அந்த பாதைகள் வழியாக ஒரு மர்ம கப்பல் மிகவும் விசித்திரமான முறையில் நகர்வதை அமெரிக்க உளவுத்துறை தனது அதிநவீன செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் உளவு விமானங்கள் மூலம் துல்லியமாக கண்டறிந்தும் இருக்கின்றது. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண போதைப்பொருள் கடத்தல் கப்பலாக இருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் தொடர் கண்காணிப்பு மூலம் உளவுத்துறை ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. இந்த கப்பல் வரும் போதைப்பொருள் வியாபாரத்துடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, மாறாக உலக நாடுகளில் அச்சுறுத்தலாக விளங்கும் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளால் அது நேரடியாக இயக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு தேவையான பில்லியன் கணக்கான டாலர் நிதியை திரட்டும் ஒரு நடமாடும் உறைவிடமாகவும் தளமாகவும் அந்த கப்பல் செயல்பட்டு வந்த அமெரிக்க உளவுத்துறை ஆதாரங்களுடன் உறுதி செய்தும் இருக்கின்றது. பயங்கரவாத நிதி ஆதாரத்தை அடியோடு அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்கா கூட்டுப்படையணி அந்த கப்பல் மீது கொடூர தாக்குதலை தொடுத்தும் இருக்கின்றனர். வான்வழியாக ஏவுகணைகளும் கடல் வழியாக அதிநவீன பீரங்கி தாக்குதல்களும் அந்த கப்பலை சூழ்ந்து கொண்டன. தப்பிப்பதற்கு எவ்வித வழியுமின்றி அமெரிக்கா படைகளில் அசுரவேக தாக்குதலில் அந்த கப்பல் கடலிலேயே சிதைக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த அதிவேக மற்றும் கொடூரமான மோதலின் போது கடற்றல் கப்பலில் இருந்த நபர் ஒருவர் சம்பவ இடத்திலே உடல் சிதறி கொல்லப்பட்டும் இருக்கின்றார். தாக்குதலின் தீவிரத்தை தாங்க முடியாமல் கப்பலில் இருந்த மேலும் 2 கடத்தக்காரர்கள் உடனடியாக கடலில் குதித்து உயிர் தப்பினர். அமெரிக்க படையின் இந்த அதிரடி தாக்குதல் எவ்வளவு துல்லியமாக திட்டமிடப்பட்டது என்றால் அந்த முழு ஆபரேஷன் போதும் அமெரிக்க ராணுவ படையினர் யாரும் எந்தவித பாதிப்பு அல்லது சிறிய காயமும் கூட ஏற்படவில்லை என்று பென்டகன் உத்தியோகபூர்வமாக தெரிவித்தும் இருக்கின்றது. மர்ம கப்பல் முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை உடனடியாக தொடங்கியும் இருக்கின்றது. கடலில் குதித்து தப்பியோடிய எஞ்சிய 2 கடத்தக்காரர்களையும் எப்படியாவது உயிருடன் பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டும் இருக்கின்றது. இதற்காக தேடுதல் மற்றும் மீட்பு அமைப்பை உடனடியாக செயற்படுத்துமாறு கட்டளையகம் அமெரிக்க கடலோர காவல்படைக்கு அவசர தகவல் மற்றும் வழிகாட்டுதலை அனுப்பியும் இருக்கின்றது. தற்சமயம் பசிபிக் பெருங்கடலில் குறிப்பிடத்தக்க அந்த பகுதி முழுமையாக அமெரிக்க கடலோர காவல்படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரோந்து படகுகள் மூலம் தப்பியோடிய இருவரையும் தேடும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி செய்யும் போதைப்பொருள் நெட்வொர்க்குக்கு மீதான அமெரிக்காவின் இந்த நேரடி தாக்குதல் உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை உணர்த்தியும் இருக்கின்றது. சர்வதேச கடல் பகுதிகள் இனிமேல் கடத்தக்காரர்களுக்கோ அல்லது பயங்கரவாத அமைப்புகளுக்கோ பாதுகாப்பான புகலிடமாக இருக்க முடியாது என்பதை ஜெனரல் அவரது தலைமையிலான இந்த ஆபரேஷன் நிரூபித்தும் இருக்கின்றது. இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் பயங்கரவாதத்துக்கு எதிரான
போரின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்பட்டும் இருக்கின்றது. அடுத்ததாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் உலகையே உலுக்கும் வகையிலான ஒரு மிக முக்கிய ராணுவ மோதல் சம்பவத்தை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தும் இருக்கின்றது. தெற்கு ஈரானிய வான் எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற அமெரிக்காவின் உலக புகழ்பெற்ற 5ஆம் தலைமுறை அதிநவீன F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இரவு முழுவதும் துல்லியமாக கண்காணித்து அதன் மீது அதிரடி தாக்குதலை நடத்தி வெற்றிகரமாக விரட்டியடித்துள்ளதாக ஈரான் தெரிவித்தும் இருக்கின்றது. வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிநவீன வான் தொழில்நுட்பத்துக்கு சவால் விடும் வகையில் ஈரான் எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை தற்சமயம் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ராணுவ வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அமெரிக்காவின் F-35 போர் விமானமானது உலகிலே மிக நவீன மற்றும் ரேடர்களில் எளிதில் சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்டதாகும். எதிரி நாடுகளின் பாதுகாப்பு வலயத்துக்குள் மிக ரகசியமாக நுழைந்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட இந்த விமானம் தெற்கு ஈரான் வானெல்லைக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் பறந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. ரேடர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஈரானின் பாதுகாப்பு எல்லைக்குள் நுழைந்து விடலாம் என்ற அமெரிக்காவின் கணக்குகளை தவிடுபொடியாக்கும் வகையில் ஈரானிய பாதுகாப்பு படைகள் தங்களின் முழு திறனையும் பயன்படுத்தி அந்த விமானத்தை கண்டறிந்துள்ளனர். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் விண்வெளி வான் பாதுகாப்பு அமைப்புகள் அமெரிக்காவின் இந்த அதிநவீன போர் விமானத்தின் நகர்வுகளை தங்களின் மேம்படுத்தப்பட்ட உள்நாட்டு மற்றும் அதிநவீன ரேடர் அமைப்புகள் மூலம் கண்டறிந்துள்ளன. சற்றும் சளைக்காமல் அந்த விமானத்தின் ஒவ்வொரு அசைவுகளையும் இரவு முழுவதும் அவர்கள் அணுவணுவாக கண்காணித்து வந்துள்ளனர். அமெரிக்க விமானம் எந்த திசையில் நகர்கின்றது, அதன் வேகம் என்ன, அதன் நோக்கம் என்ன என்பதை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்தும் கண்காணித்து தாக்குதல் நடத்துவதற்கு சரியான தருணத்துக்காக காத்திருக்கின்றனர். அமெரிக்காவின் F-35 போர் விமானம் சர்வதேச வானெல்லை விதிகளை மீறி தெற்கு ஈரானிய வான்வெளியில் எல்லையை தாண்டி உள்ளே நுழைய முயன்ற அந்த வினாடியே ஈரானின் பாதுகாப்பு படைகள் தங்களது தாக்குதலை தொடங்கியும் இருக்கின்றன. எல்லையை கடக்க முயன்ற அமெரிக்க விமானத்தை நோக்கி ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து அதி சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் துருவகத்தில் ஏவப்பட்டு அதிரடியாக சூடு நடத்தப்பட்டுள்ளது. வானை பிளந்து கொண்டு பாய்ந்த ஈரானிய ஏவுகணைகளின் இந்த அதிரடி பாய்ச்சல் அமெரிக்க படைகளுக்கு ஒரு கடுமையான மற்றும் எதிர்பாராத அதிர்ச்சியை தந்துள்ளது. ஈரானிய பாதுகாப்பு படைகளில் இந்த துணிச்சலான மற்றும் கொடூரமான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை F-35 போர் விமானம் நிலைகுலைந்துள்ளது. மேலும் அந்த பகுதியில் F-35 விமானத்துக்கு துணையாகவும் ரகசிய உளவு பணியிலும் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் மற்றொரு அதிநவீன RQ-4 குளோபல் ஹேக் என்ற பிரம்மாண்டமான உளவு ட்ரோனும் உடனடியாக ஈரானிய வான்வெளியை விட்டு அலறியடித்துக் கொண்டு வெளியேறியதாக தெஹ்ரான் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தும் இருக்கின்றது. ஈரானின் வான் பாதுகாப்பு அரண் எவ்வளவு வலிமையாக உள்ளது என்பதை அந்த சம்பவம் உலகுக்கு உணர்த்தியுள்ளதாக அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் போர் விமானத்தை விரட்டியடித்ததோடு ஈரானின் அதிரடி நின்றுவிடவில்லை. இந்த வான் மோதல்களில் தொடர்ச்சியாக வளைகுடா பிராந்திய பகுதியில் அத்துமீறி பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் மற்றொரு கொடிய ஆயுதமேந்திய ட்ரோனான MQ-9 ட்ரீப்பர் உளவு ட்ரோனை தங்களது ஏவுகணை மூலம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஈரான் ராணுவம் அதிரடியாக உரிமை கோரியும் இருக்கின்றது. அமெரிக்காவின் மிக முக்கிய வான்வெளி ஆயுதங்களாக கருதப்படும் F-35 போர் விமானம் விரட்டியடிக்கப்பட்டது, குளோபல் ஹேக் ட்ரோன் தப்பியோடியது மற்றும் MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பின்னடைவாக ஈரான் தரப்பில் சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த தொடர் வான்வெளி மோதல் காரணமாக அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கிடையே நேரடி ராணுவ மோதல் அச்சுறுத்தல் தற்சமயம் உச்சகட்டத்தை எட்டியும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு நிஜ நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.